Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 2 la third chapter proportional reasoning 2 la page number 60 la இருக்கிற figure it out questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Totally இதுல வந்து 5 questions இருக்கு. First question, a cricket coach schedules practice sessions that include different activities in a specific ratio. Time for warm up and cool down is to time for batting is to time for bowling is to time for fielding as 3:4:3:5. If each session is 150 minutes long, how much time is spent on each activity? Okay, so ஒரு செஷனுக்கு வந்து total time வந்து 150 minutes. ஓகேவா? ஸோ டோட்டல் டைம் இஸ் 150 minutes. இதில் வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ இஸ் 3:4:3:5 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டல் டைம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இந்த டோட்டல் டைமை இந்த ரேஷியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஷேர் ஆர் டிவைட் பண்ண போகிறோம், மீனிங் ஷேரிங் பட் நாட் ஈக்குவலி. அந்த ஃபார்முலாவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ டைம் ஃபார் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இதெல்லாம் கிவனோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். டைம் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வார்ம் அப் ஆர் கூல் டவுன், வார்ம் அப் and cool down is to batting is to bowling is to fielding. ஓகேவா? இந்த ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா 3:4:3:5. ஓகே, ஸோ டோட்டல் டியூரேஷன் என்ன அந்த செஷனுக்கு? டோட்டல் டியூரேஷன் வந்து 150 minutes. ஸோ இந்த 150 minutes தான் நம்ம வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரேஷியோஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரேஷியோஸ் is equal to 3 plus 4 plus 3 plus 5 which is 15. ஓகே, இப்போ வந்து வார்ம் அப் டைம் பார்க்கலாம். ஹவு மச் டைம் இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஈச் ஆக்டிவிட்டி கேட்குறாங்க. வார்ம் அப் அண்ட் கூல் டவுனுக்கு டைம் பார்க்கலாம். டைம் ஃபார் வார்ம் அப் and cool down. இது வந்து first term ஓடது. So first term என்ன? First term is 3. Okay, first term divided by sum of the ratio. Sum of the ratios வந்து 15 into the total duration, the total time. Okay, which is 150 minutes. இப்போ 15 15th table strike out பண்ணிக்கலாமா? 10 times. 3 into 10 is 30. So 30 minutes is for warm up and cool down. Second one வந்து batting. So time for batting is second term is 4 here. 4 divided by sum of the ratios is 15 into total time duration which is 150 minutes. And the full session க்கு எடுத்துக்கிற டைம் வந்து 150 minutes இல்லையா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். 10 times 4 into 10 is 40. So 40 minutes is for batting. Next, time for bowling. Time na time taken or time allocated, time spent. இதில் வெறும் டைம்னு எழுதுறதுக்கு பதில் டைம் ஸ்பென்ட்னு எழுதிக்கங்க. ஸோ டைம் ஃபார் bowling is the third term. Third term is 3 again. 3/15 into 150, 30 minutes. Okay, the last one, time for fielding. The last term, fourth term is 5 here. Okay, so 5/15 into 150 which is 50 minutes. ஓகே, இப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வார்ம் அப் அண்ட் கூல் டவுனுக்கு 30 minutes ஆச்சா, ப்ளஸ் பேட்டிங்க்கு 40 minutes, ப்ளஸ் bowlingக்கு 30 minutes, ப்ளஸ் ஃபீல்டிங்க்கு 50 minutes. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 150 வரணும். 3 plus 4 is 7, 7 plus 3 is 10, 10 plus 5 is 15, 150. ஸோ 150 minutes வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து செக்கிங்க்கு இது எழுதணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஓகே, தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து the first term divided by sum of the ratios into total time for the session. ஓகேவா? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு தனித்தனியாக ஒரு இதுக்கும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். இஸ் தட் கிளியர்? Question number 2 from the same page. A school library has books in different languages in the following ratio.
number of ODIA books is to number of Hindi books is to number of English books. Ratio வந்து 3:2:1 கொடுத்திருக்காங்க. If the library has 288 ODIA books, how many Hindi and English books does it have? இதுல வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியணும். டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. அந்த ரேஷியோல இருக்கிற அந்த செப்பரேட்டட் புக்ஸ் இருக்கு இல்லையா, ஒடியா புக்ஸ், ஹிந்தி புக்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ், இப்படி வந்து அதை செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட ரேஷியோ இருக்கு. அதுல ஒரு டேர்முக்கு உரிய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஒடியா புக்கோட குவான்டிட்டி எவ்வளோ, எத்தனை புக்ஸ் இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டினை நம்ம 2 மெத்தட்ஸ்ல போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷேரிங் பட் நாட் ஈக்குவலிக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். இன்னொன்னு வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி போடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி போட போறோம். ஒரு சின்ன ரீகேப், போன வீடியோவோட சின்ன ரீகேப். இப்ப 2 ரேஷியோஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இருக்குன்னா நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்க்கலாம். A:B:C அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் ரேஷியோ. ஓகே, X:Y:Z செகண்ட் ரேஷியோ. இது ரெண்டும் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா தே ஆர் ஈக்குவல். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ரேஷியோவுடைய ஃபர்ஸ்ட் டேர்மையும் வந்து நம்ம ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதுவோம். ஓகேவா, ஸோ A/X is equal to B/Y is equal to C/Z. ஓகே, அந்தந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை வந்து நம்ம ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதுவோம். இஸ் ஈக்குவல் டு K. இதுல Kன்றது என்னது, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இது வந்து நம்ம போன வீடியோல பார்த்தோம். அப்படி நீங்க மறந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் ஹாவ் அ ரீகேப் ஆஃப் தட். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான், ஃபார்முலா கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் கம்பேரிங் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த 2 ரேஷியோஸ். ஓகே, அதே மாதிரி செகண்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் ஆஃப் தி 2 ரேஷியோஸ். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை டேர்ம்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு கேன்ற ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ கிவன் ரேஷியோ என்ன, நம்பர் ஆஃப் ஒடியா புக்ஸ் is to Hindi books is to English books. அதோட ரேஷியோ என்ன, 3:2:1. ஓகேவா, இப்போ இது நம்ம என்ன எழுத போறோம்னா, ஒடியா is to ஹிந்தி is to இங்கிலீஷ்ன்ற மாதிரி எழுதிக்கலாம். ஒடியா is to ஹிந்தி is to English as 3:2:1. ஓகே, இதுல ஒடியா புக்ஸ் எத்தனை சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஒடியா புக்ஸ் 288 கொடுத்துருக்காங்க. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் ஒடியா புக்ஸ் நான் என்ன பண்ண போறேன், 288ன்றதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ 288 is to ஹிந்தி is to English is equal to 3:2:1. இப்ப நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K கண்டுபிடிக்க போறோம். K is equal to first term divided by the first term of the 2 ratios. இந்த first ratio என்ன, 288 is to Hindi is to Englishன்றதான் first ratio. செகண்ட் ரேஷியோ வந்து 3:2:1. இந்த ரெண்டு ரேஷியோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் எழுத போறேன். எழுதி அதோடைய K வேல்யூ, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். ஏன் ஃபர்ஸ்ட் டேர்ம் யூஸ் பண்றேன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு தான் வந்து ரெண்டு சைட்லயுமே நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியும். ஓகேவா, ஸோ K is equal to 288/3. 288/3னா 28 வந்து 3 9s are 27. ஸோ 9 times ரிமைண்டர் 1 18. 18 divided by 3 is 6. 96 வந்துரும். Proportionality constant K equal to 96. ஓகே, ஸோ K equal to 96. இப்ப B/Y வச்சு K ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல Bன்றது என்னது, செகண்ட் டேர்ம் வந்து ஹிந்தி by 2. ஓகே, ஸோ ஹிந்தி செகண்ட் டேர்ம் இப்ப நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஹிந்தி divided by 2, second terms of the 2 ratios. Hindi by 2 is equal to 96. அப்ப ஹிந்தி எவ்வளோ, ஹிந்தி is equal to, இந்த divided by 2ன்றது அதர் சைட் போச்சுன்னா multiplied by 2 ஆகும். 96 into 2 is equal to 6 2s are 12, carry over 1, 2 9s are 18, 19, 192 books. ஓகே, ஸோ ஹிந்தி புக்ஸ் வந்து 192. இப்போ வந்து ரெண்டு ரேஷியோலையும் இருக்கிற தேர்ட் டேர்மை நம்ம கம்பேர் பண்ண போறோம். தேர்ட் டேர்ம் என்னது, இங்கிலீஷ், இந்த இடத்துல வந்து 1. ஓகேவா, ஸோ
English by 1 is equal to proportionality constant k எவ்வளோ 96 is equal to 96. So English is equal to 1 into 96 is 96 books. ஏன் 1 இன்ட்டுனா 1 வந்து அதர் சைட் போடுச்சுன்னா டிவைடட் பை 1ன்றது மல்டிப்ளைட் பை 1 ஆயிடும். ஓகே, அவங்க எத்தனை ஹிந்தி புக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஹிந்தி புக்ஸ் வந்து 192 புக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸ் வந்து 96 புக்ஸ். இது வந்து மெத்தட் 1. ஓகேவா? இப்போ வந்து மெத்தட் 2 பார்க்கலாம். இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ த நெக்ஸ்ட் இஸ் மெத்தட் 2. மெத்தட் 2ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ரேஷியோ வந்து 3:2:1, which is Odia is to Hindi is to English. ஓகே, ஷார்ட்டா எழுதியிருக்கேன், நீங்க ஃபுல்லா வேணாலும் எழுதிக்கங்க. இப்போ வந்து சம் ஆஃப் த ரேஷியோஸ் கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் த ரேஷியோஸ் is equal to 3 plus 2 plus 1 is 6. ஓகே, ரேஷியோ வந்து 3:2:1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோன்றது தெரியாது. தெரியல, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். லெட் த total number of books bx. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ ஒடியா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒடியா we know. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒடியா புக்ஸ் is equal to first term is 3 divided by sum of the ratios is 6 into the total number of books. Total number of books நமக்கு தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒடியா புக்ஸ் நம்மளுக்கு வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஒடியா புக்ஸ் மொத்தம் எத்தனை புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க? இந்த கொஸ்டின் itself they have given ஒடியா புக்ஸ் is 288ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். So 288 is equal to 3 by 6 into x. இப்போ 3யும் 6யும் நம்ம கேன்சல் பண்ணலாம், 1/2ன்னு வந்துடும். ஓகே, so 288 is equal to 1/2 into x. ஓகே, இப்போ இந்த 2வை நான் அதர் சைட் கொண்டு போறேன். கொண்டு போனேன்னா என்ன ஆகும்? 288 into 2 ஆயிடும். டிவைடட் பை 2ன்றது அதர் சைட் கொண்டு போனா into 2 ஆயிடும், which gives me 2 8s are 16, carry over 1, 2 8s are 16, 16 plus 1 17, carry over 1, 2 2s are 4 plus 1 5. 576 books வந்து total number of books. X is equal to 576 books. அப்ப total books is equal to 576. ஓகேவா? இப்போ வந்து மீதி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் என்ன இருக்குது? ஹிந்தி. ஓகே, ஸோ ஒடியா இஸ் டு ஹிந்தி இஸ் டு இங்கிலீஷ். ஸோ ஹிந்தி இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்பர் ஆஃப் Hindi books is equal to second term. Second term is 2. 2 divided by sum of the ratios எவ்வளோ? 6. 2 divided by 6 into the total number of books. Total number of books நம்ம 576 கண்டுபிடிச்சிருக்கோம். So 2 divided by 6 வந்து 1/3 வந்துரும். 576 divided by 3 பண்ணணும். So 5 வந்து 1 time, 27 9 times, 6 2 times. So 192 books. Number of Hindi books வந்து 192. Next வந்து number of English books கண்டுபிடிக்க போறோம். So number of English books is equal to third term. Third term is 1. Okay, English தான் third term. Third term is 1. So 1 divided by 6 into 576. Okay, so 57 divided by 6 na வந்து 9 times வரும், 54. 57 minus 54. இந்த இடத்துல வேணா டிவைட் பண்ணி காட்டுறேன். 576 6ஆல் டிவைட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் 57 எடுத்துக்கிறோம். 9 times 54 வரும். கேரி ஓவர் 3, ஐ மீன் ரிமைண்டர் 3. 6 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 6 into 6 is 36. ஓகேவா? ஸோ 96 books. Number of English books is 96 books. ஸோ 2 steps சொல்லியிருக்கேன். இந்த 2 ஸ்டெப்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. Am I clear? Third question. I have 100 coins in the ratio number of 10 rupee coins to number of 5 rupee coins to number of 2 rupee coins to number of 1 rupee coin. Okay, so 10 rupee coin, 5 rupee coin, 2 rupee coin and 1 rupee coin ஓட ரேஷியோ வந்து 4:3:2:1.
ஓகேவா? மொத்தம் உங்ககிட்ட எத்தனை காயின்ஸ் இருந்ததுன்னா 100 காயின்ஸ் இருந்தது. இதுல வந்து ஒன்று கிளியரா நீங்க எடுத்துக்கணும். மொத்தம் 100 காயின்ஸ் இருந்தது, 100 ருபீஸ் இல்லை. ஓகேவா? 100 காயின்ஸ் இருக்கு. மீனிங் இப்போ நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா மொத்தம் வந்து 100 காயின்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மச் மணி டு ஐ ஹாவ்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி காயின்ஸ் டு ஐ ஹாவ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வெறுமனா வந்து என்ன பண்ணலாம், மொத்தம் 100 காயின்ஸ் இருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 100, ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஷேரிங் பட் நாட் ஈக்குவலி, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக வந்து மொத்தம் எத்தனை காயின்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் இருந்தது, ஒவ்வொரு டினாமினேஷன்லேயும் எத்தனை காயின்ஸ் இருந்ததுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவங்க ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மச் மணி டு ஐ ஹாவ்னு கேட்டிருக்காங்க. மீனிங் என்னன்னா அமௌண்ட், வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் மொத்தம் எத்தனைனா 100 இருக்கு அவங்க கிட்ட. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து 10 ரூபி காயின் இஸ் டு 5 ரூபி காயின் இஸ் டு 2 ரூபி காயின் இஸ் டு 1 ரூபி காயின். அதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 4:3:2:1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படினாலும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் இண்டிவிஜுவலி ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் எத்தனை காயின்ஸ்ன்றதை நம்ம தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டினாமினேஷன் என்னன்னா 10 ரூபி காயின், 5 ரூபி காயின், 2 ரூபி காயின், 1 ரூபி காயின், தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரேஷியோஸ் பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் த ரேஷியோஸ் is equal to 4 plus 3 plus 2 plus 1, 7, 8, 9, 10. ஸோ 10. இப்போ வந்து நம்பர் ஆஃப் 10 ரூபி காயின்ஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 10 ரூபி காயின். ஸோ நம்பர் ஆஃப் 10 ரூபி காயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் விச் இஸ் 4 டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ் 10 இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் 100. ஓகே, 0 0 gets cancelled, 4 10s are 40. இது வந்து நம்பர் ஆஃப் 10 ரூபி காயின்ஸ். இப்போ வேல்யூ ஆஃப் 10 ரூபி காயின்ஸ் கண்டுபிடிக்கலாம். வேல்யூ ஆஃப் 10 ரூபி காயின்ஸ்னா நம்பர் ஆஃப் 10 ரூபி காயின்ஸ் 40யா? ஸோ ஒரு காயினுக்கு வேல்யூ எவ்வளோ, 10. ஒவ்வொரு காயினுக்கும் வேல்யூ 10னா அப்போ 40 டைம்ஸ் நீங்கள் வந்து 10 ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். 10 + 10 + 10 ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 40 × 10 gives you ₹400. ஓகேவா? ஸோ வேல்யூ ஆஃப் 10 ரூபி காயின்ஸ் வந்து 400. இதை வந்து ஜஸ்ட் நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் டேர்ம் என்னது, 5 ரூபி காயின். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் இது 5 ரூபி காயின் வந்து செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் இஸ் 3 டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ் விச் இஸ் 10 into total number of coins 10, 100. Okay, 0 0 gets cancelled, 3 10s are 30. இது வந்து கவுண்ட் தான், நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின்ஸ். இப்போ வேல்யூ ஆஃப் 5 ரூபி காயின்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ வேல்யூ ஆஃப் 5 ரூபி காயின்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் 30யா? ஒவ்வொரு காயினுக்கும் வேல்யூ வந்து 5. ஸோ 30 × 5 150 rupees. இதில் நல்லா நோட் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின்ஸ்க்கு வந்து நான் யூனிட் எதுவுமே போடல. ஸோ இட் இஸ் அ நம்பர், மீனிங் இட் இஸ் அ கவுண்டிங். கரெக்டாக மொத்தம் எத்தனை காயின்ஸ் இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணுறோம். அதனால வந்து 13 போட்டிருக்கேன். ஆனால் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா ருப்பி யூனிட் வந்து ருபீஸ், அதை போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் 2 ரூபி காயின்ஸ். 2 ரூபி காயின்ஸ்ன்றது தேர்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் வந்து என்னது, 2. ஸோ 2 by 10 into 100. 2ன்றது third term divided by sum of the ratios வந்து 10 into total number of coins 100. So which gives me 20. அப்ப value of 2 rupee coins, total number of 2 rupee coins வந்து 20 into 2. A into 2னா ஒவ்வொரு காயினுக்கும் 2 rupees வேல்யூ, அதனால into 2 பண்றோம். So 20 into 2 is 40. ஓகே, இது ரெண்டுத்தையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியா நம்ம டோட்டல் பண்ண போறோம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது, வேல்யூ ஆஃப் 1 ரூபி காயின் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் 1 ரூபி காயின்ஸ் கண்டுபிடிக்கலாம் யூசிங் த ஷேரிங் ஃபார்முலா. த லாஸ்ட் டேர்ம் என்னது, 1. ஓகே, ஸோ 1 டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ் இஸ் 10
into total number of coins வந்து 100, so which is 10. இப்போ value of 1 rupee coin. Value of 1 rupee coins na total number of 1 rupee coins வந்து 10, ஒவ்வொரு காயினோட வேல்யூ 1, so it will be 10 rupees. இப்போ total amount கண்டுபிடிக்கலாம். How much money do I have ன்னு கேட்டிருக்காங்க. So total amount is equal to இந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த ப்ளூ லைன்ல வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் இப்போ வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ வேல்யூ ஆஃப் 10 rupee காயின்ஸ் வந்து 400ஆ? ஸோ 400 பிளஸ் வேல்யூ ஆஃப் 5 rupee காயின்ஸ் வந்து 150ஆ? பிளஸ் வேல்யூ ஆஃப் 2 rupee காயின்ஸ் வந்து 40 பிளஸ் வேல்யூ ஆஃப் 1 rupee காயின் வந்து 10. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். 400 பிளஸ் 150 வந்து 550, 550 பிளஸ் 40 590, 590 பிளஸ் 10 600 rupees. So how much money do I have ன்றதான் question இல்லையா? How much money do I have in coins? Therefore I have rupees 600 in coins. இது புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனியா வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? அதோடைய ஆக்சுவல் டினாமினேஷனோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் காயின்ஸோட அந்த டினாமினேஷன் நம்ம 5 ரூபினா 5ஓட மல்டிப்ளை பண்ணணும், 10 ரூபினா 10ஓட மல்டிப்ளை பண்ணணும், 2 ரூபினா 2ஓட மல்டிப்ளை பண்ணணும். அதை மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா யூ வில் கெட் த டோட்டல் அமௌண்ட். Am I clear? Next question, question number 4. Construct a triangle with side length in the ratio 3:4:5. Will all the triangles drawn with this ratio of side lengths be congruent to each other? Why or why not? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட ரேஷியோ வந்து 3:4:5ன்னு எடுத்திருக்காங்க. நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னாலும் ஸோ சைட் லென்த்ஸ் என்னென்ன இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிளோட சைட் லென்த்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? 3 sides of the triangle வந்து 3 centimeter, 4 centimeter and 5 centimeter. இப்போ நம்மளுக்கு 3 sides தெரிஞ்சிருந்ததுன்னா we can construct a triangle. கிளாஸ் 7ல வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சைடு 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ரூலர் வச்சு நம்ம வந்து 3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரைய போகிறோம். ஓகேவா? ஃப்ரம் 0 to 3 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சாச்சு. லைன் செக்மெண்ட் வரைஞ்சிட்டு அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஏபின்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் 4 சென்டிமீட்டருக்கு வந்து வித் ஏ ஆஸ் சென்டர், சென்டர் வந்து ஏவா வச்சு 4 சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து ஒரு ஆர்க் வரைய போகிறோம் யூஸிங் யுவர் காம்பஸ். ஓகேவா? ஸோ காம்பஸ் எடுத்துக்கோங்க. ரூலரில் 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஓகே, நீங்கள் வந்து 2x ஸ்பீடில் வச்சு வேணால் பாருங்கள். ஓகே, இது வந்து 4 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஓகே, ஸோ 4 சென்டிமீட்டருக்கு வித் ஏ as சென்டர், 4 சென்டிமீட்டர் as ரேடியஸ் நம்ம வந்து ஒரு ஆர்க் வரைய போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் பி as சென்டர். நெக்ஸ்ட்டு இது என்னது? 5 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ வித் பி as சென்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் as ரேடியஸ். 5ல வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரிசைஸாக வைக்கணும். அதுக்கு தான் வந்து இதில் டைம் ஆகுது. இதே நம்ம வந்து கையாலேயே வரைஞ்சோன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். இப்போ வந்து பிஏ சென்டராக வச்சு 5 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைய போகிறோம். ஓகே, இது ரெண்டும் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது இல்லையா? அந்த பாயிண்ட் தான் வந்து சி. ஓகேவா? இப்போ ஏவையும் சியையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி பிஏயும் சிஏயும் ஜாயின் பண்ணிடலாம்.
ஓகேவா? இப்போ அதோட வேல்யூஸ்லாம் எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட் சின்னு எழுதியாச்சு. ஸோ ஏசியோட வேல்யூ எவ்வளோ? 4 சென்டிமீட்டர் எடுத்தோம் இல்லையா? ஸோ இட் இஸ் 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி பிசி வந்து ஆர்க் வரைஞ்சது எவ்வளோ குறைஞ்சோம்? 5 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சோம். ஸோ திஸ் இஸ் 5 சென்டிமீட்டர். ஓகேவா? நவ் ஏபிசிடி இஸ் த ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள். ஓகே, ஏபியோட வேல்யூ வந்து 3 சென்டிமீட்டர், ஏசியோட வேல்யூ 4 சென்டிமீட்டர் அண்ட் பிசியோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ வி காட் அ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, இதுதான் வந்து ட்ரையாங்கிளோட கன்ஸ்ட்ரக்ஷன் வித் 3 சைட்ஸ் given. ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Will all the triangles drawn with this ratio of side lengths be congruent to each other? Why or why not? ஓகே, ஸோ நம்ம இப்போ வரைஞ்ச ட்ரையாங்கிள் வந்து 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம். இதே ரேஷியோவை வச்சுட்டு வரைகிற எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே கான்க்ரூவெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதே ரேஷியோவை வச்சுட்டு வரைகிற எல்லா ட்ரையாங்கிள்லாம் என்னென்னா இந்த ரேஷியோவுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்க இன்னொரு ரேஷியோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ 3:4:5க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கிற இன்னொரு ரேஷியோ வந்து ஜஸ்ட் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இன்டூ 2 பண்ண போகிறோம். இன்டூ 2 பண்ணோன்னா என்ன வரும்? 6:8:10ன்னு வரும். அப்படின்னா இன்னொரு ட்ரையாங்கிளை நம்ம என்ன சைட் லென்த்துக்கு வரைய போகிறோம்னா 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் சைட்ஸுக்கு, அந்த 3 சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டருக்கு வரைய போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 சென்டிமீட்டர் லென்த்தா, ஏபியோட வேல்யூ வந்து 3 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து அதே ரேஷியோவை வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு ட்ரையாங்கிள் வரைகிறோம்னா அப்போ ஏபியோட ரேஷியோ கண்டிப்பாக வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் வில் பி ஏபி வில் பி 6 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஏசி வந்து 4 சென்டிமீட்டரா, இது வந்து ஏசி வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ இது இன்னும் பெருசாக போகும் இல்லையா? ஸோ பெருசாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பிசி வந்து 5 சென்டிமீட்டர்னா 10 சென்டிமீட்டர் இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பெருசாக போகும். இப்போ ஒரு ரேஷியோவை வச்சு வரைஞ்ச ட்ரையாங்கிள் வந்து இந்த சைஸில் இருக்குன்னா இன்னொரு ரேஷியோவை வச்சு வரைஞ்ச ட்ரையாங்கிள் இந்த சைஸில் இருக்கும். இது வந்து இன்கேஸ் வந்து 3:4:5 ரேஷியோவில் இருக்குன்னா அப்போ வரைகிற இன்னொரு ட்ரையாங்கிள் அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக ஈக்குவலண்ட் ரேஷியோவில் இருக்க ட்ரையாங்கிள் 6:8:10ல் இருக்கிறது. இது 6 சென்டிமீட்டராக இருக்கும், இது 8 சென்டிமீட்டர் இருக்கும், இது 10 சென்டிமீட்டர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 சென்டிமீட்டர், இது வந்து 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். கான்க்ருவெண்ட்னா என்னவா இருக்கணும்? கான்க்ருவெண்ட்னா ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும், ஆனால் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிள்ஸை வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் என்னென்னா அந்த சைட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சைட்ஸ் வந்து வித் சம் ப்ரொபோர்ஷன் வந்து வேரி ஆயிருக்கும்னு அர்த்தம். இதை வந்து டீட்டெயில்டாக நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க, வாட் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு. இப்போ 8th ஸ்டாண்டர்டுக்கு ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வேண்டாம். நமக்கு தெரிஞ்சது என்ன? கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள்ஸ்னா ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ், அதாவது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ சப்போஸ் இது வந்து ஏபிசி, இது வந்து பிக்யூஆர்னு வச்சுக்கோங்க. அப்போ பிஆர் அண்ட் ஏசி வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஓகே, இது ரெண்டும் வந்து சிமிலரா இருக்கலாம், பட் தே ஆர் நாட் சிமிலர்னா என்னன்னா தே ஆர் ப்ரொபோர்ஷனலா இருக்கலாம், ஆனா தே ஆர் நாட் ஈக்குவல். ஆனா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் we can say that those two triangles are congruent triangles. இங்க வந்து they are not equal, அதனால they are not, if the ratio வச்சு நம்ம வரைகிற triangle are not equal. So question என்ன? Will all the triangles drawn with this ratio of side length be congruent அப்படின்னு கேக்குறாங்க. No, they are not congruent. இதை வந்து நம்ம எழுத போறோம். No, all the triangles drawn with this ratio are not congruent. Congruentனா என்ன? All sides and all angles வந்து all sidesனா எல்லா sidesனு அர்த்தம் கிடையாது, all corresponding sides. Let me rewrite it. All sides இல்லைன்னா that is wrong. Okay, so all corresponding sides, all corresponding sides and all corresponding angles are equal.
அப்படின்னா தான் அதை வந்து நம்ம கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இங்க வந்து all the triangles drawn with this ratio are not congruent. Reason என்னன்னு கேக்குறாங்க. Because the sides are not, this is yes, sides are not equal. ஓகேவா? ரீசனும் கேக்குறாங்க, ஏன்னா வந்து சைட்ஸ் வந்து ஈக்குவல் கிடையாது. why or why notன்னு கேக்குறாங்க. அது கான்க்ருவெண்டான்றது ஒரு கொஸ்டின். நோ, தே ஆர் நாட் கான்க்ருவெண்ட். ஏன் நாட் கான்க்ருவெண்ட்? ஏன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இல்ல. ஓகே, ஏன் ரீசன் என்ன? பிகாஸ் த சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். இந்த இடத்துல சைட்ஸ் தான் எழுதியிருக்கேன். யூ ஹாவ் டு ரைட் இட் ஆஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஓகே, டோன்ட் மேக் தட் மிஸ்டேக். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் தான் ஈக்குவலா இருக்கும். எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா அது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆயிடும். ஓகே, எல்லா ட்ரையாங்கிள்ஸ்க்குமே இது அப்ளிகபிள், அந்த கான்க்ருவன்ஸ்ன்ற கிரைட்டீரியா. ஸோ த கரஸ்பாண்டிங் சைட்ஸ், பிகாஸ் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். Am I clear? Next question is question number 5. From this, figure it out. Last question. Can you construct a triangle with side length in the ratio 1:3:5? Why or why not? இந்த கணித பிரகாஷ் புக்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய திங்க் பண்ண வைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலாவுக்கு வந்து சில வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சிடுறோம். ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன், ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மட்டும் இருந்தோம்னா we cannot think at all. அவங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும் போது தான் யூ வில் திங்க், ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எப்படி இதை மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மோர் யூ திங்க், வாட் வில் ஹேப்பன், ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். திங்க் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க தோணும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் போது யூ வில் கெட் த கிளாரிட்டி. நல்ல கிளாரிட்டி இருந்ததுனாலே இந்த பை ஹார்ட் பண்ணுறது, மக்கப் பண்ணுறது அதெல்லாம் வந்து தேவையே படாது மேக்ஸில். யூ கேன் ஜஸ்ட் லைக் தட் இன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் யூ கேன் டீல் வித் இட், இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் பிகம் அ ஃபேன் ஆஃப் திஸ் புக் கணித பிரகாஷ். நவ் மூவிங் ஆன் டு த கொஸ்டின். இந்த 4th கொஸ்டினையும் 5th கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மேத் டாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மேத் டாக்னா என்னன்னா, இந்த கொஸ்டினை வந்து யூ ஹாவ் டு டிஸ்கஸ் இன் த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் அலாங் வித் த டீச்சர் யூ ஹாவ் டு டிஸ்கஸ் ஒய் ஆர் ஒய் நாட். ஒன்றுத்துக்கும் ஒய் ஆர் ஒய் நாட்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே உங்களுடைய ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க. புதுசாக ஒன்று ஒரு நியூ டாப்பிக்கை கொண்டு வந்து அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அறிவு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இல்லை. ஆல்ரெடி நீங்கள் படித்த டாப்பிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அந்த டாப்பிக்கை அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ குரூப் டிஸ்கஷன் கண்டிப்பாக கிளாஸில் நடக்கணும். நடந்தால் தான் யூ வில் கெட் த கிளாரிட்டி ஆஃப் எனி டாபிக். ஓகேவா? அப்போ தான் வந்து மேத்தை வந்து இன் அ ஃபன் வே யூ கேன் லேர்ன். இப்போ பேக் டு த கொஸ்டின். கேன் யூ கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள் வித் சைட் லென்த் இந்த ரேஷியோ 1:3:5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ எழுதிக்கலாம். த ரேஷியோ இஸ் 1:3:5. கிளாஸ் 7ல் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க, ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி. ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, த சம் ஆஃப் 2 sides ஷுட் பி கிரேட்டர் தேன் த தேர்ட் சைட். இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் தி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் தி சைட் லென்ஸ். இப்போ ரேஷியோ வந்து 1:3:5 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைட் லென்ஸ் என்ன எடுத்துக்கலாம், அப்படியே வந்து இந்த ரேஷியோவில் இருக்க டேர்ம்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் நம்ம எழுதிக்கலாம். சைட் லென்ஸ்ன்றது நத்திங் பட் த சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். சைட் லென்ஸ் என்னது? 1 centimeter, 3 centimeter. Okay, the second term is 3, so we are taking it as 3 centimeter. And then the third side is 5 centimeter. இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படின்றது. இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். the sum of two sides should be greater than the third side, இல்லையா? இப்போ நம்ம வந்து எல்லா காம்பினேஷனுக்கும் நம்ம செக் பண்ணணும். 1+3 should be greater than 5 இருக்கணும். அடுத்தது 3+5 should be greater than 1 இருக்கணும். அடுத்தது 1+5 should be greater than 3 இருக்கணும். ஸோ இந்த 3 காம்பினேஷனுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏதாவது ஒன்றுத்துக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைனா கூட we cannot construct a triangle. இப்போ இதில் செக் பண்ணிங்கன்னா 1+3 ஈக்குவல் டு எவ்வளோ? 4 வந்து இஸ் நாட் கிரேட்டர் தேன் 5, இல்லையா? ஆனால் மற்ற 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, 3+5 is equal to 8, 8 is greater than 1, and இங்கே வந்து 1+5 is 6, 6 is greater than 3.
இந்த ரெண்டு இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா the first one 1 plus 3 is not greater than 5. ஓகே, இதுல ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆகலனா கூட we cannot construct a triangle. ஓகேயா? so can you construct a triangle னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் no, we cannot construct a triangle with side lengths in the ratio 1:3:5. ஓகே, why or why not ரீசன் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரீசன் சொன்னா மட்டும்தான் you are clear about the subjectனு அர்த்தம். ரீசன் உங்களுக்கு சொல்ல தெரியலனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைன்றது தான் மீனிங். ஓகேவா? ஸோ ரீசன் என்ன? ஏன்னா வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி தான். ஸோ வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி? பிகாஸ் the sum of two sides is not greater than the third side. Here. ஓகேவா? sum of two sides is not greater than the third side. அதனால நம்மளால வந்து triangle construct பண்ண முடியாது. Is that clear? ஓகே, இது வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி. அதை தான் வந்து இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் ரீகேப்பிங். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து விசிட் பண்றோம். ஓகேவா? ரீவிசிட் பண்ணி ஒரு டாபிக்கையும் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணணும். மேத்ன்றது தனித்தனி டாபிக், தனித்தனி சாப்டர் அப்படி கிடையாது. இப்போ ஒரு சாப்டர் படிச்சிட்டோம்னா இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம அந்த சாப்டர் படிக்க வேணாம், இதை ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. மேத்ஸ்ல ஒன்னோட ஒண்ணு வந்து கண்டிப்பா வந்து இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். மேத் இஸ் ஆல்வேஸ் இன்டர் கனெக்டட். ஒன் சாப்டர் இஸ் இன்டர் கனெக்டட் வித் தி அதர் சாப்டர். தனியா நம்ம எந்த சாப்டரையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம வந்து எல்லா கான்செப்ட்ஸ்லயும் கிளியரா இருந்தோம்னா we can easily apply. ஓகே, மேத் இஸ் ஆல் அபவுட் த கிளாரிட்டி ஆஃப் தி சப்ஜெக்ட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.